ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஸ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 28 vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்தலாம். இன்றைக்கி என்னோட வெயிட்டு 60 கிலோவும் 700 கிராமும் காமிச்சது. நேற்று ஃப்ரூட் ஃபாஸ்டிங் இருந்ததுனால நல்லா குறைஞ்சி காமிச்சிருக்கு. ஸோ வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரி வாங்க விளாக் என்ன அப்படின்றது பார்க்கலாம். காலையில் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது ஆம்லா ஜூஸ் தான். எப்பயும் போல் ஆம்லா ஜூஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி வச்சு எடுத்தால் இதில் பலன் ஜாஸ்தியாக இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. காலையில் குக் பண்ணுற சமயத்தில் லேடிஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை டைம் கிடைக்க மாட்டேங்குது சத்தா சாப்பிட்றதுக்கு. 11 மணி வரைக்கும் நீங்கள் வந்து சாப்பிடாம இருப்பீங்க, இல்லைன்னா காஃபி டீ குடிப்பீங்க. பட் அதை கம்பேர் பண்ணும்போது இதில் சத்து ஜாஸ்தி தாங்க. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு சத்து கம்மியாக இருந்த மாதிரி தெரியலை. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது கண்டிப்பாக 99% உங்களுக்கு வந்து சத்து இருக்க தான் செய்யும். நம்ம இந்த மாதிரி அரைச்சி வைக்கும்போது ஒரு 80-70% இருக்கும்னே சொல்லலாம். இல்லை அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இந்த கோவிட்லேயும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மேபி லைஃப் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். நான் அளவுக்கு அதிகமாக எடுக்கலை. டெய்லி ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு 1/4 டம்ளருக்கு நெல்லிக்காய் ஜூஸும் 3/4 டம்ளர் வெந்நீர் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். என்னைய பொறுத்த வரைக்கும் டீ காஃபி அப்படின்றது ஒரு கெட்ட பழக்கம் தான், அடிக்ட் தான். அதுலேருந்து வந்து நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பழக்கத்தை கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக சத்து அப்படின்றது இருக்க தான் செய்யும். ஸோ டெய்லி விடாமல் ஃபாலோ பண்ணுறது தான் இருக்குங்க. நிதிஷோட மத்தியான சாப்பாடுக்கு இன்னைக்கு தக்காளி சாதம் தான் செஞ்சுருக்கேன். பொரியல் அப்படின்றது பன்னீர் பொரியலும் முள்ளங்கி பொரியல். பொரியல் எப்படி பண்ணுவீங்கக்கான்னு காமிக்க சொல்லியிருந்தீங்க. ஸோ ஏதோ ஓரளவுக்கு சிம்பிளாக வீடியோ எடுத்திருக்கேன், காமிக்கிறேன். வாங்க பொரியல் எப்படி பண்றேன் அப்படின்றத பார்த்துடலாம். மூக்கல் முள்ளங்கிலாம் பொரியல் எப்படிக்கா பண்ணுவீங்கன்னு கேட்டீங்க. ஒரு சில சமயம் அந்த வேக வைக்கிறதுக்குன்னு சொல்லி பாத்திரம் இருக்கும், ஸ்டீமில் வேக வைக்கிறது, தண்ணி கொதிக்க வச்சு மேலே பாத்திரம் வச்சு வேக வைப்பேன். அந்த மாதிரி பாத்திரம் இல்லாதவங்க நார்மலாக கடாய் மட்டும் இருக்குது அப்படின்றவங்க கொஞ்சமாக முள்ளங்கியை போட்டு மூக்கலை போட்டு தண்ணி கொஞ்சமாக, அந்த முள்ளங்கி முங்குற அளவுக்கு இருக்கக்கூடாது, முள்ளங்கிக்கு கீழே இருக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சிருங்க. வெந்தனையும் காமிக்கிறேன். பன்னீர் வந்து எப்படி பொரிப்பீங்கன்னு கேட்டிருந்தீங்க. பன்னீர் வந்து எங்கள் வீட்டில் ஆளுக்கு 50 கிராமுக்கு எடுத்திருக்கேன். இது நான் கடையில் வாங்கின பன்னீர் தான். எங்கள் வீட்டு பக்கத்தில் பால் பண்ணை இருக்கும், அங்கே தான் வாங்குவான். 1 கிலோ 300 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கிடுவான். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக, கொஞ்சம் ரொம்ப திக்காக இல்லாமல் மீடியமாக திக்காக இருக்க மாதிரி ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி தான் எடுத்துக்குவேன். சதுரமாக பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வேணும் அப்படின்னா பொரிக்கிறதுக்கு முன்னாடி தனியாக போட்டு வெயிட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சமைச்சதுக்கப்புறம் வெயிட் போட்டு எடுத்துக்கலாம். இதில் மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு வெறும் மிளகா அப்படி இருக்கும் இல்லையா, காஷ்மீரி சில்லியும் நீட்ட வத்தலும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நான் வீட்லேயும். அது 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டில் சாம்பார் பொடின்னு சொல்லி எல்லாம் துவரம்பருப்பு பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, வத்தல் மல்லி மிளகு சீரகம் அந்த இது 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இந்த 3 தான் நான் சேர்த்துக்குவேன், வேறு எதுவும் சேர்த்துக்க மாட்டேன். வேணுன்றவங்க எலுமிச்சம்பழம் கூட சேர்த்துக்கலாம். மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா உடஞ்சிரும். சில சமயம் சாஃப்டாக இருக்கும், சில சமயம் எனக்கு கட்டியாகிடும். இதில் தண்ணி கிண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. பன்னீரே கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும். அதனால் இந்த மிளகா பொடியெல்லாம் மேலே டச் பண்ணுற அளவுக்கு ஃபுல்லாக இப்படி போட்டு விட்ருவா. நல்லா 2 குலுக்குனீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிளகா பொடி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது வீட்டில் அரைச்ச மிளகா பொடி தான், அதனால் ரெண்டுமே வந்து அந்த அளவுக்கு காரம் இருக்காது, மீடியமாக தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் காரமாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மிளகா பொடியை கம்மி பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு வீடியோவில் நல்லா டார்க்காக தெரியுது. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும், அதுக்கப்புறம் நான் பொரிக்கும் போது காமிக்கிறேன். முள்ளங்கி தண்ணி நல்லா இழுத்துருச்சு. அந்த சில்வர் பாத்திரம்னா சைடில் அந்த மாதிரி லைட்டாக இதாகிடுச்சு. பட் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும், நான் கவனிக்கல. ஸோ இப்போ முள்ளங்கியை தனியாக எடுத்துடலாம். முள்ளங்கி எடுத்து பார்த்தா நல்லா வெந்துருச்சு. வடச்சட்டியில் கடலெண்ணெய் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு நம்பர் போட்டுட்டு பச்சை மிளகா 1 போட்டிருக்கேன். கருவேப்பிலை, பொரியலுக்கு வெங்காயமும் குடமிளகாவும் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மூக்கல் பொரியலுக்குலாம் உப்பு நிறையா போடாதீங்க, கொஞ்சம் கூட உப்பு அதிகமாயிட்டாலும் சாப்பிட முடியாது. ஒரு 1 நிமிஷத்துக்கு வெங்காயம் வதங்கட்டும். பன்னீர் பொரியலுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேணாம். தோசை சட்டியில் ஃபுல்லாக லைட்டாக இது பண்ணிக்கலாம். தோசை சட்டி ஃபுல்லாக எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பன்னீரை வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் நான் திருப்பி போடுறேன். ரெண்டுக்குமே 5 நிமிஷம் தான். தோசை சட்டி நல்லா சூடான பிறகு சிம்மில் வைங்க. வெங்காயம் குடமிளகா வதங்கிடுச்சு. முள்ளங்கி போட்டுடலாம். முள்ளங்கி காரத்துக்கு நான் 1 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் தான் போடுவேன். இது வீட்டில் அரைச்ச மிளகுத்தூள். எப்பவுமே முள்ளங்கிக்கு பச்சை மிளகா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிளகா பொடி சேர்க்காதீங்க. அது மாதிரி கரம் மசாலா பொடி அதெல்லாம் வந்து இந்த மூக்கலுக்கு முள்ளங்கிக்கு சேர்க்காதீங்க. பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இறக்க போகும்போது நான் தேங்காய் திருவல் போட்டு அப்படியே இறக்கிடுவேன். ஒரு 2 கரட்டு தான் போதும். சிம்பிளாக 15 நிமிஷம் தான் ஆகும் பண்ணுறதுக்கு. முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் பன்னீர்
இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும், ரொம்ப சிகப்பாக்க வேண்டாம். மெதுவாக ஒன்று ஒன்றா திருப்பி போடுங்க. லைட்டாக ப்ரௌன் கலர் மாறினாலே போதும். 2 to 3 நிமிஷம் தான், இல்லைன்னா ரொம்ப கருகிரும். பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆனோனையும் கொஞ்சம் நல்லா கிரிப்ஸியாக வந்துடும். சிம்மில் வச்சே எடுங்க. இப்போ எடுத்துடலாம். என்னோட சிம்பிளான பன்னீர் பொரியல் இதுதான். பன்னீரை தோசைட்டில் பொரிக்கும் போது எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க. எண்ணெய் நிறையா ஊற்றுங்க. நான் தோசைட்டியை நல்லா தடவுற அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றுவேன். அதுக்கப்புறம் மூடி போட்டு கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க. காலையில் டிஃபனாக எடுக்கிறது பழங்கள் தான். மணி 8 ஆகுது. முளைக்கட்டின பச்சை பயிறு 75 கிராம் எடுத்திருந்தேன். கொஞ்சம் சமைக்கும் போதே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் 1 வாய் 2 வாய் எடுத்து சாப்பிட்ருவேன் ரொம்ப பசிக்கும் போது. அதுக்கப்புறம் இன்றைக்கி நட்ஸ் ஊற வைக்கல. அத்திப்பழம் 1, கருப்புலந்த திராட்சை, பாதாம் பருப்பு, அதே மாதிரி இது பன்னீர் திராட்சை. இந்த பன்னீர் திராட்சையை அப்படியே கழுவி வச்சிருவேன். திருப்பி சாப்பிடும் போதும் கழுவி தான் சாப்பிடுவான். இந்த மாதிரி கொத்தாவே வச்சிருந்தீங்கன்னா சீக்கிரமாக பழுக்காது, கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதுலேருந்து தனித்தனியாக பிச்சு ஒவ்வொரு பழமாக எடுத்து வைக்காதீங்க. நான் இப்படியே தான் இருக்கும், கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி அப்படியே எடுத்துக்குவேன். சூப்பராக இருக்குது, இனிப்பாக புளிப்பு இல்லாமல். அப்புறம் தண்ணி பழம் 200 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ மார்னிங் டிஃபனாக எடுக்கிறது இதுதான். மத்தியான சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 12 ஆகுது. சாதம் இது தக்காளி சாதம் மாதிரி தான் செஞ்சுருந்தேன். அது ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் முள்ளங்கி பொரியல் 100 கிராம். இது பன்னீர் 75 கிராம் எடுத்திருக்கேன். உதிரி ஆயிடுச்சு 2வது பண்ணும்போது. பயங்கர பர்ஃபெக்டாக இன்றைக்கி வந்துருக்கு. மத்தியான சாப்பாடாக எடுக்கிறது இதுதான். ஸ்நாக்ஸாக இருக்கிறது ஒரு செவ்வாழை வாழைப்பழம் தான் இருக்கிறேன், நல்லா பெருசாக இருக்குது. ஈவினிங்கில் ஒரு 3:30 எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எக்ஸசைஸ் அப்படின்றது ஒரு 5:30 வரைக்கும் பண்ணியிருப்பான். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃபுல் பாடி ஒர்க் அவுட் அப்படின்றது 30 கவுண்ட்ஸில் 2 செட்டு பண்ணுவேன். அதுக்கப்புறம் அப்பர் பாடி லோயர் பாடி மிங்கிள் பண்ணி பண்ணுவேன். இல்லைனா ஒரு நாள் அப்பர் பாடி ஒரு நாள் லோயர் பாடி அந்த மாதிரி பண்ணுறது. வாரத்தில் 2 நாள் யோகா செக்ஷன் பண்ணிக்குவேன். வாக்கிங் அப்படின்றது மினிமம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து மேக்ஸிமம் 1 ஹவர் வரைக்கும் நடந்துட்டு வருவான். வாக்கிங் கலோரியோட இப்போ எனக்கு பாடி டோன் பண்ணணும். அதுக்கு நான் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் எக்ஸசைஸ் டயத்தை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வாக்கிங்கை கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ கலோரி பேனிங் அப்படின்றது ஓவர் வெயிட்டாக இருக்கும்போது எப்படி வேணால் நம்ம கலோரி பேனிங் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே லாஸ்ட் ஒரு 5 kg குறைக்கிறீங்க அப்படின்னா அப்போ நம்ம பாடி டோன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எக்ஸசைஸ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணுங்கள். அப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாடி ஸ்ட்ரக்சர் செம்மையாக வருங்க. எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பாப்பா வந்திருந்தா அவள் கூட தான் விளாண்டுட்டு இருந்தேன். ஸோ ஒன்றும் பண்ண விடல. அதனால ஸ்நாக்ஸ் கேட்டதுனால நான் நைட்டு டிஃபனாக வாட்டர்மெலன் வச்சுருந்தேன், அதை தான் எடுத்திருந்தேன். இப்போ பவுல் நிறையா எடுத்ததுனால ஃபோக்கில் வச்சு சாப்பிட்லாம் சொல்லிட்டு எனக்கு ஊட்டி விட்றேன்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டு இருந்தா. அவளுக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே பழங்களை கொடுத்து பழக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா பழம் சாப்பிடுவாங்க. வாட்டர்மெலன்லாம் ஒரு நேரம் சாப்பாடாகவே எடுத்துக்குவாங்க எல்லாருமேவும். நைட்டு நான் கடைசியாக எடுக்கிறது இன்றைக்கி வாட்டர்மெலன் தான் எடுத்துக்கிறேன். நைட்டு கடைசியாக எடுக்கிறது என்னோடய ஃபேட் கட்டர் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். மணி 8 ஆகுது. ஸோ இன்றைக்கி என்னோடய டயட் அண்ட் எக்ஸசைஸை செம்மையாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். வாக்கிங்கும் 1 ஹவர் போனேன். பாப்பா வந்ததுனால அவ கூட போயிட்டு இருந்ததுனால வீடியோ எடுக்கல. நல்லா பிரிஸ்காக வாக்கிங்கும் முடிச்சாச்சு, எக்ஸசைஸும் முடிச்சாச்சு. ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது ஸ்லோவாக பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு ரொம்ப டயட் 80% ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டயட்டில் ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் பண்ணும்போதே பயங்கரமாக நான் டயட் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நாளைக்கு மேலே என்னால் முடியலை, வீட்டில் சாப்பிட சொல்கிறாங்க, ஒரு வேளை தானே சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? ஒரு வேளை சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வெயிட் லாஸ் இருக்காது. அப்புறம் வெயிட் ஸ்டஃபனாக நிற்கிது, எனக்கு வெயிட் லாஸே நடக்கலை அப்படின்னா இதுதான். உங்கள் கேலரி டெஃபிசியஸ்க்கு தகுந்த மாதிரி உணவுகளை எடுங்க. அப்போ கண்டிப்பாக வெயிட் லாஸ் இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஆக்டிவிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எடுத்தோன்னே சிவியராக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதனால் பார்த்து எடுத்தோன்னே 1 hour 2 hours அப்படின்றது பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு 1/2 hour ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாரத்தில் 5 நாள் நீங்கள் நல்லா பிரிஸ்காக எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், 1 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக மசில்ஸ்க்கு ரெக்கவருக்கு ரெஸ்ட் வேணும். ரெஸ்ட்டு கொடுத்தா தான் அங்கே வெயிட் லாஸும் இருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, லாஸ்ட்டாக நான் எடுக்கிறது ஃபேட் கட்டர் ட்ரிங்க் தான். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.